தங்கள் பாதுகாப்புக்கு உறுதியில்லாத சூழலில் 46% மருத்துவர்கள் பணியாற்றுகின்றனர் என்று இந்திய மருத்துவர் சங்கம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக சிறப்பு செய்தியாளர் முகிலன் இணைகிறார். முகிலன், விவரங்களை பதிவு செய்யலாம். ஸ்ரீராம், தற்போது இந்திய மருத்துவர் அசோசியேஷன் அவங்க நடத்தக்கூடிய அந்த சர்வேல ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. அதுல 35% மருத்துவர்கள் இரவு பணியின் போது மிக ஆபத்தான சூழ்நிலையில் பணிபுரிவதாக தெரிவித்திருக்காங்க. அதே போல 46% மருத்துவர்கள் தங்கள் பாதுகாப்புக்கு உறுதி இல்லாத ஒரு சூழல் இருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். கொல்கத்தாவில் அண்மையில் நடந்த அந்த மருத்துவருக்கு நடந்த பாலியல் வன்கொடுமை மற்றும் கொலையை அடுத்து இந்திய மருத்துவர் சங்கம் இந்த ஆய்வை மேற்கொண்டது. சுமார் 3885 மருத்துவர்களிடம் இந்த ஆய்வானது நடத்தப்பட்டது. குறிப்பாக தமிழ்நாட்டிலிருந்து மட்டும் சுமார் 430 மருத்துவர்கள் இந்த ஆய்வில் கலந்து கொண்டு தங்களது கருத்தை தெரிவித்திருக்கின்றனர். இதில் சுமார் 35 மருத்துவர்கள் இரவு பணியின் போது மிக ஆபத்தான சூழ்நிலை, அதாவது வெரி அன்சேஃப் அப்படிங்கிற ஆப்ஷனை சுமார் 11% மருத்துவர்கள் தெரிவித்திருக்காங்க. ஃபெல்ட் அன்சேஃப் 24% மருத்துவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. அதே போல அன்சர்டைன் சேஃப்டி அப்படிங்கிற ஆப்ஷன்ல சுமார் 46 பேர் தங்கள் கருத்தை தெரிவித்திருக்கின்றனர். மிக முக்கியமாக இதில் சுமார் 20 to 30 வயதில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் தான் பெரிதும் தங்களது பாதுகாப்புக்கு ஒரு கேள்விக்குறியாக இருப்பதாக தெரிவித்திருக்கின்றனர். இன்னும் சொல்ல போனால் சுமார் 55% மருத்துவர்களுக்கு இரவு பணியின் போது அறை வழங்கப்படுகிறது. மீதமுள்ள அந்த 45% மருத்துவர்களுக்கு அந்த இரவு பணியின் போது அந்த அவங்களுக்கான அறை வசதி கிடையாது என்ற ஒரு கருத்தையும் முன்வைத்திருக்கின்றன. இன்னும் இதில் அறை வசதி இருந்தாலும் அங்கு அந்த அட்டாச்டு டாய்லெட் வசதிகள் கிடையாது. இரவு பணியின் போது அந்த இரவில் அவர்கள் வேறு எங்கு கழிவறை இருக்கிறதோ அங்குதான் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இவ்வாறு செல்லும் போது தங்களது பாதுகாப்புக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றனர். ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி முகிலன்.